அண்மை செய்தி, நான்காவது அணியாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றிருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நான்காவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கு, கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஐபிஎல் போட்டியில நான்காவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 19வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி மார்ச் மாதம் 28 தொடங்கி மே மாதம் 31 வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள்ல இந்த போட்டிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஐபிஎல் போட்டிகள்ல மொத்தம் 10 அணிகள் என்பது கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த 10 அணிகள்ல முதலில் பிடிக்கக்கூடிய 4 அணிகள் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்து முன்னேறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு முன்பே 3 அணிகள் என்பது பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்து முன்னேறி இருந்தார்கள். 4வது இடத்திற்கான கடுமையான போட்டிகள் என்பது இருந்தது. குறிப்பாக இன்று மதியம் சரியாக 3:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் அவர்களும் மோதியிருந்தார்கள். இந்த போட்டி என்பது மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த போட்டிகளில் குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது இருந்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்று சரியாக 3 மணிக்கு தொடங்கிய இந்த போட்டிகள் என்பது ராஜஸ்தான் ராயல் அணி பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில தொடக்கத்துல விக்கெட்டுகள் சரிந்தாலும் இடையில வரக்கூடிய அந்த பேட்ஸ்மேன்கள் அணிக்கு குறிப்பாக ரன்களை வந்து கூடுதலாக சேர்த்திருந்தார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நபர்களும் தங்களுக்கு ஒரு 30லிருந்து 40 ரன்கள் கூடுதலாக அடித்ததன் காரணமாக ஒவ்வொரு பிளேயருடைய அந்த ஆட்டத்தின் சிறப்பாக இருந்ததன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கிட்டத்தட்ட 205 ரன்கள் என்பது எடுத்திருந்தார்கள். 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி கிட்டத்தட்ட அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து அவர்கள் தற்போது தோல்வி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 175 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து கிட்டத்தட்ட 30 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பொறுத்தவரை தொடக்கத்து ஐபிஎல் உடைய தொடக்கத்திலே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதன் காரணமாக அவர்கள் தான் தொடக்கத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அதன் பிறகு தொடர் தோல்வியின் காரணமாக ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுமா இல்லையா என்பது ஒரு கடுமையான ஒரு போட்டி இருந்தது. அதன் காரணமாக குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் அதே போன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளும் கடுமையான போட்டிகள் என்பது இருந்திருந்தது. இந்த நிலையில இந்த போட்டிகள் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றதன் காரணமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு என்பது முன்னேறி இருந்தது. ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெறாமல் தோல்வி அடைந்திருந்தால் அடுத்ததாக கிங்ஸ் பஞ்சாப்புக்கும் அல்லது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் உள்ள போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருந்திருக்கும். இந்த போட்டிகளை வெற்றி பெறுவதன் காரணமாக 4வது அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போட்டிகளில் அவருடைய சிறப்பான ஆட்டத்தை எப்படி வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பந்து வீச்சாளர்களும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி சீரான இடங்களில் ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் எடுத்ததன் காரணமாகவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய போட்டிகள் என்பது குறிப்பாக பிளே ஆஃப் சுற்றுக்கான இந்த போட்டியாக இருக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு போட்டிகள் என்பதும் மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்துட்டு இந்த ஐபிஎல் போட்டிகளில் 7வது இடம் வந்து பிடித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 6 போட்டிகளில் வெற்றியும் 8 போட்டிகள் தோல்வி காரணமாக 7வது இடத்தில் இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல பிளே ஆஃப் சுற்றுக்கான இந்த போட்டிகள் வந்து நடைபெறும். குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும், அதாவது பெங்களூர் ராயல்ஸ் அணியும் முதல் அந்த பிளே ஆஃப் சுற்றுக்கான அந்த போட்டிகள் வந்து மோத இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2வதாக குஜராத் டைட்டன்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் அணியும் மோத இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய போட்டிகள்ல மிக முக்கியமான போட்டியாகவும் பார்க்கப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ். அண்மை செய்தி, 4வது அணியாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றிருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கு, கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஐபிஎல் போட்டியில 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 19வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி மார்ச் மாதம் 28 தொடங்கி மே மாதம் 31 வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள்ல இந்த போட்டிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஐபிஎல் போட்டிகள்ல மொத்தம் 10 அணிகள் என்பது கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த 10 அணிகள்ல முதலில் பிடிக்கக்கூடிய 4 அணிகள் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்து முன்னேறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு முன்பே 3 அணிகள் என்பது பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்து முன்னேறி இருந்தார்கள். 4வது இடத்திற்கான கடுமையான போட்டிகள் என்பது
இருந்தது. குறிப்பாக இன்று மதியம் சரியாக 3:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் அவர்களும் மோதியிருந்தார்கள். இந்த போட்டி என்பது மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த போட்டியில் குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது இருந்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்று சரியாக 3 மணிக்கு தொடங்கிய இந்த போட்டிகள் என்பது ராஜஸ்தான் ராயல் அணி பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில தொடக்கத்துல விக்கெட்டுகள் சரிந்தாலும் இடையில வரக்கூடிய அந்த பேட்ஸ்மேன்கள் அணிக்கு குறிப்பாக ரன்களை வந்து கூடுதலாக சேர்த்திருந்தார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நபர்களும் தங்களுக்கு ஒரு 30-40 ரன்கள் கூடுதலாக அடித்ததன் காரணமாக ஒவ்வொரு பிளேயருடைய அந்த ஆட்டத்தின் சிறப்பாக இருந்ததன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கிட்டத்தட்ட 205 ரன்கள் என்பது எடுத்திருந்தார்கள். 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி கிட்டத்தட்ட அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து அவர்கள் தற்போது தோல்வி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 175 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து கிட்டத்தட்ட 30 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பொறுத்தவரை தொடக்கத்து IPL உடைய தொடக்க தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதன் காரணமாக அவர்கள் தான் தொடக்கத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அதன் பிறகு தொடர் தோல்வியின் காரணமாக ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுமா இல்லையா என்பது ஒரு கடுமையான ஒரு போட்டி இருந்தது. அதன் காரணமாக குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் அதே போன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளும் கடுமையான போட்டிகள் என்பது இருந்திருந்தது. இந்த நிலையில இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றதன் காரணமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு என்பது முன்னேறி இருந்தது. ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெறாமல் தோல்வி அடைந்திருந்தால் அடுத்ததாக கிங்ஸ் பஞ்சாபுக்கும் அல்லது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் உள்ள போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருந்திருக்கும். இந்த போட்டிகளை வெற்றி பெறுவதன் காரணமாக 4வது அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போட்டிகளில் அவருடைய சிறப்பான ஆட்டத்தை என்பது வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பந்து வீச்சாளர்களும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி சீரான இடங்களில் ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் எடுத்ததன் காரணமாகவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய போட்டிகள் என்பது குறிப்பாக பிளே ஆஃப் சுற்றுக்கான இந்த போட்டியாக இருக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு போட்டிகள் என்பதும் மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த IPL போட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்துட்டு இந்த IPL போட்டிகளில் 7வது இடம் வந்து பிடித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 6 போட்டிகளில் வெற்றியும் 8 போட்டிகள் தோல்வி காரணமாக 7வது இடத்தில் இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல பிளே ஆஃப் சுற்றுக்கான இந்த போட்டிகள் வந்து நடைபெறும். குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் RCB அணியும் அதாவது பெங்களூர் ராயல்ஸ் அணியும் முதல் அந்த பிளே ஆஃப் சுற்றுக்கான அந்த போட்டிகள் வந்து மோத இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2வதாக குஜராத் டைட்டன்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் அணியும் மோத இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய போட்டிகள்ல மிக முக்கியமான போட்டியாகவும் பார்க்கப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்.